வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட்டு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு மறந்துடுவீங்க போல இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பீஃப் கிரேவி தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயத்தை வச்சு குக்கரில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். பீஃப் செய்யறதுக்கு 1/2 கிலோ பீஃப் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி எல்லாம் காட்டியாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். நான் கிரேவி செய்ய போகிறோம், அதுக்கு ஒரு 50 ml தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் சமைக்கிறதால டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு உடம்புக்கும் நல்லது, சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். மக்களே, வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா ஆல்ரெடி காட்டின அளவு தான், அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி ட்ரையாக இருக்கும்போது மசாலா சேர்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ தான் மசாலா வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும். நல்லா தக்காளி வெங்காயம் கூட நல்லா வெந்து சூப்பராக கிரேவி நமக்கு வரும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகலாம் தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா நமக்கு கருகாமல் இருக்கணும். நல்லா ஃப்ளேவராகவும் கிரேவி சூப்பராகவும் வரணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதிலே நம்ம மசாலா ஓரளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போது நம்ம பீஃபை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பீஃப் தான் எடுத்துருக்கேன். போனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இன்னும் 2 ஐட்டம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது மசாலா போட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்குது நம்ம பீஃபு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை நமக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த கறி முழுகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. அடியெல்லாம் பிடிக்காது, பயப்படாமல் வைங்க. சரிங்களா? 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம பீஃப் கறி. ஓகேங்களா? பீஃப் கிரேவி. குக்கரில் விசில் போட்டு மூடியாச்சு. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ விசில் வர ஆரம்பிக்குது. ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கறி நல்லா பூ போல் வெந்திருக்கு. கிரேவியும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட்டும் பண்ணிட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது.
கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட தான் நம்ம பீஃப் கறி சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கறி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா வாசனையும் வேறு லெவலில் இருக்குது மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.